நற்பவி அனைவர் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உனக்குள் ஒளி பயணம் கடந்து செல் உள்கட அப்படின்ற ஒரு டாபிக் மூலிமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் தனக்குள்ளே கடந்து பயணிக்கும் போது தியானத்தில் வந்து ஒரு சில கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து என்ன தான் வந்து தியானங்கள் வந்து அமர்ந்தாலையும் மைண்டு கான்சன்ட்ரேஷன், அதாவது மன ஒருமை வந்து யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சாதாரணமாக வந்து ஒன்றா வந்து ஒருநிலைப்பாடை வந்து அமைஞ்சிடாது. மனம் வந்து ஒரு புள்ளியில் வந்து குவியாது. என்ன காரணம்னா, நமக்கு நாமே தெரியாமல் நமக்கு நம்மளுடைய விசிபிள் பாடி, இன்விசிபிள் பாடின்னு இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற உடல், கண்ணுக்கு தெரியாத உடல், 2 உடல் நம்மளுக்கு இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற உடல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுடைய பாடி. கண்ணுக்கு இன்விசிபிள் பாடி, அது ஒரு ஆரா ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அறியாமையே தினம் நம்ம அன்றாட செயல்கள், சொல் செயல் விளைவுன்ற மாதிரி அன்றாட வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறியாமையே வந்து நம்மளுடைய மனதில் வந்து பதிய ஆரம்பித்து எந்த விஷயங்கள் வந்து வித்துவாக வந்து மண்ணில் போடுறீங்களோ, அது வந்து எப்படி ஒரு கொஞ்ச நாள் கழித்து அது வந்து ஒரு மரமோ செடியோ நீங்கள் எந்த விதை போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வளர்ந்து நிற்குதோ, அந்த மாதிரி மனசுக்குள்ளே உங்களுக்கு அறியாமல் நீங்கள் போட்ட அந்த விதை வருங்காலத்தில் வளர்ந்து நின்று அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து விளைவுகள் நடக்க ஆரம்பிக்கும். 20 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மெமரிஸ், ஒரு விதமான பதிவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடலுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், கெட்ட ஆற்றல், சிலர் கண் திருஷ்டி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றல் உண்டு. சிலருடைய கெட்ட எண்ணங்கள் வந்து நம்மளை தாக்கும்போது அந்த ஆறை வந்து பாதிப்படையும். என்ன தான் பண்ணாலும் தியானங்கள் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னும்போது அதுக்கும் தீர்வு இருக்குது. அதுக்கு வந்து எல்லாரும் மைண்டு வந்து தியானத்தால் அமர்ந்து என்னால் செய்ய முடியல, எல்லாருமே இந்த வந்து ஈஸியாக பிரயோகிக்கலாம். ஸ்படிக ஸ்டோன், அதாவது ராக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா கடைகளையும் இப்போ வந்து எல்லா வந்து அந்த அந்த கல்லுக்கு பேர் வந்து ரவி ஸ்டோன், ராக் ஸ்டோன், அதாவது கிளியர் குவார்ட்ஸ், படிக கற்கள், தமிழில் சொல்லப்போனால் படிக கற்கள் மாலையாகவும் இருக்குது. ஆனால் கற்கள் வந்து மாலையாக இருக்கிறதுக்கு வந்து மாலையாகவும் பயன்படுத்தலாம், படிக மணி மாலைகளாகவும் பயன்படுத்தலாம். இதில் வந்து கற்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் உண்டு, கற்களாகவும் நம்ம பயன்படுத்தலாம். கற்களை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொடுத்துருக்க பாருங்கள், இது பேர் அமெதிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊதா நிற கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினல் படிக ஸ்டோன் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கிறத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஸ்படிக கல் இருந்தாலும் ஓகே தான். லிங்க ஸ்படிகம் ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி லிங்க ஸ்படிகமாக இருந்தாலும் எந்த விதமான ஸ்படிகமாக இருந்தாலும் சொல்லி வாங்கிக்கிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரிசல்ட் கொடுத்தது, மன அமைதி கொடுத்தது, எனக்கு வந்து ஒரு ஆற்றல் பவர் ஒரு நமக்கு மனசுக்கு ஒரு பயங்கரமான ஆற்றல் பவர். என்னதான் வந்து விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பான ஒரு விஷயங்கள், மனசுக்கு தாங்க முடியாத ஒரு ஆபத்துக்கான ஒரு விஷயங்கள், மனப்பதிவுகள், தாக்கங்கள் எது நடந்தாலையும் அத்தனை விஷயங்கள் தைரியமாக தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி வெளியே உறிஞ்சி தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவான எனர்ஜியை உள்ளுக்குள்ளே கொடுக்குற இந்த ஒரு அற்புதமான கல் அமெதிஸ்ட். ரொம்ப விரும்பி நான் வந்து இதை வந்து மெடிடேஷனுக்கு பயன்படுத்துவேன். நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, தன்னுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, பில்லோ தலைகாணிக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டோ தூங்கும்போது எந்த ஒரு கெட்ட கனவும், சின்ன ஒரு கனவு கூட வராது. சின்ன ஒரு மன எண்ணங்கள், யாராவது அந்த மாதிரி நேரத்தில் உங்களை வந்து கெட்ட எண்ணங்கள் நினச்சாலும் சரி, நல்ல எண்ணங்களை நினச்சாலும் சரி, எதுவுமே உங்ககிட்ட வராது. ஒன்லி பிரபஞ்சத்தில் நேரடியாக உருகப்பட்ட அந்த பிரபஞ்ச ஆற்றல் மத்திய உங்களுடைய அந்த தலை வழியாக, அதாவது தன்னுடைய அந்த நெற்றிக்கண் புருவ மையம்ன்றதுல ஒரு சக்கரம், அதுவும் ஒரு சக்கரம் தான். அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்டோனை வந்து நீங்கள் அப்படி நெத்தி மேலே அப்படியே வச்சுக்கிட்டு தூங்கும்போது முடிஞ்ச அளவு அது எப்போ வேணாலும் விழுந்துடும். நீங்கள் வந்து சாஞ்சாலோ இது இருந்தாலும் விழுந்துடும். ஆனால் ஒரு 5 நிமிடம் குறைந்தபட்சம், 10 நிமிடம் குறைந்தபட்சம், அதுவே அதிகம். எப்படி கிளென்சிங் ஆகும் தெரியுங்களா? உடலில் இருக்கிற அந்த அத்தனை 7 விதமான சக்கரங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிளென்சிங் ஆகும். கிளென்சிங்னா தூய்மைப்படும், சுத்தப்படும்.
அப்போ என்ன நடக்கும்? தனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன்கள் பயன்படுத்துறதால தனக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட ஆற்றல்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்யூர் ஆகுது அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாவே போதும், அந்த பவரை நீங்கள் கண்கூட உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோனை, ஸ்படிக ஸ்டோனை கண்கள் மேலே 2 கண்கள் இருக்குல்ல, கண்ணை மூடிக்கிட்டு இந்த கண்கள் மேலே ஒரு கல், பக்கத்து கண்கள் அந்த இடது கண் வலது கண் 2 கண்கள் மேலே ஒரு ஸ்டோன், கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதாவது படிக்கக்கல், ஒரு கோலி ஒன்று பெருசு நிறைய கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த கல் நான் காட்டப்பட்டிருக்கும் படத்தில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஸ்டோன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஈட்டெல்லாம் அப்படியே உரியும், ஆட்டோமேட்டிக்காக உரியும். சாதாரணமாக கல் தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். நம்ம 2 கண்கள் ஒரு 5 நிமிடம் வச்சு எடுக்கும்போது அந்த ஈட்டை உறிஞ்சிட்ருக்கும். முதல்ல பார்த்த அந்த வெளிச்சம், கண்களுடைய ஒளி பார்வை எப்படி இருக்குதோ அதை விட 10 மடங்கு அதிகமாக வெளிச்சம் தெரியும் உங்கள் கண்ணை திறந்துமே. ஒரு கண்களும் நம்மளுக்கு ஒரு சக்கரம் தான். இடது கண் ஒரு சக்கரம், வலது கண் ஒரு சக்கரம், ஆக்டிவேஷன். அதுவும் ஒரு விதமான ஆற்றல் தான். அப்போது வந்து நம்ம கண்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது கண்கள் வந்து வழியாக அந்த பதிவுகளை இழுத்து மனசுக்குள்ளே போட்டுக்கும். அப்போது வந்து அதனால் வந்து நமக்கு மனசு பாதிப்படைஞ்சு அந்த விஷயங்களை வெளியே உறிஞ்சி போட்டுரும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சில பாதிப்புகள், சில விதமான எண்ணங்கள், எதிரிகள் இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது இது வந்து அருமையாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கும். ஒரு ஸ்டோன் எப்பயுமே பேக்கெட்டில் போய் வச்சுட்டு இருக்கிறதோ, இல்லை படிக்க மாலைகள் அணிஞ்சிட்டு இருக்குதோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியை ஹீலிங் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது ஆற்றல் வாங்கிது. எனவே இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வரக்கூடிய வீடியோக்களை பதிவுகளில் நான் என்னால் உண்மையாக வந்து எனக்கு ரிசல்ட் வந்த விஷயங்களை பகிர்றேன். நட்பு அனைவரும் சுபம் உண்டாகட்டும். நன்றி.